இன்றைக்கி நம்ம லக்னோவில் இருக்கோம். உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய லக்னோவில் மன் காமேஸ்வர் மந்திர், மன் காமேஸ்வர் கோவில் அப்படிங்கிற இந்த சிவன் கோவிலில் இருக்கோம். கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழைய கோவில். இந்த கோவில் அமைஞ்சு 1000 வருஷம் ஆச்சு. இந்த சிவலிங்கம் ரொம்ப ரொம்ப பிராச்சீனமானது. திரேதாயுகம், அதாவது ராமரோட காலத்துக்கு முன்னாடியே இந்த சிவலிங்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல புராணம். லக்ஷ்மணர் சீதாதேவியை கானகத்தில் விட்டுட்டு வந்துடுறார் ராமபிரானோட ஆக்ஞையிற்று. அப்படி அவர் வரும்போது அவரோட மனசு அப்படியே ரொம்ப சஞ்சலப்படுறது. இந்த லக்னோ பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அயோத்தியைக்கு மிகவும் அருகாமையில் தான் இருக்குது. இந்த இடத்துல அவர் வரும்பொழுது இந்த சிவலிங்கத்தை பார்க்குறார். சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணி தவம் பண்ணுறார். அவரோட மனசு ஒரு நிலைப்படுறது. அப்புறம் அவருக்கு ஓரளவுக்கு அவரை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அப்புறமா அங்கேருந்து திரும்பியும் அயோத்திக்கு புறப்பட்டு சென்றாராம் லக்ஷ்மணர். இந்த இடத்துடைய பெயர் மன் காமேஸ்வர். மனோகாம்னா அப்படின்னா ஹிந்தியில் என்ன அப்படின்னா மனசில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள், ஆசைகள். மனோகாமனா ஈஸ்வரர் அப்படின்னா நம்ம மனசில் என்னெல்லாம் எண்ணங்கள் வைத்திருக்கோமோ அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் இந்த இறைவன் கண்டிப்பாக நமக்கு செய்து தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையின் காரணமாக இவருக்கு மன் காமேஸ்வர் கோவில் அப்படின்னு. இங்கே வரவங்க எல்லாருமே இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க, நல்லபடியாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் கேட்குறவங்க, இங்கே எல்லாருமே வேண்டிக் கொண்டு இவர்கள் எல்லாருக்கும் அவங்க வேண்டிக் கொள்வது எல்லாத்தையும் இந்த இறைவன் கண்டிப்பாக வழங்கி கொண்டிருக்கார். அதனால மன் காமேஸ்வர் அப்படிங்கிறது பெயர். கார்த்திகை சோமவாரம் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுறது. இந்த இடத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னால், இந்த சிவாலயம் நல்லபடியாக வரத்துக்கு காரணமாக இருந்தது, உருவாகிறதுக்கு காரணமாக நல்லபடியாக வரத்துக்கு காரணமாக இருந்ததெல்லாம் நிறைய குருமார்கள். அக்காடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பரம்பரை. அது எப்படி நம்மளுடைய ஸ்ரீமடமெல்லாம் சொல்கிறோமோ அது போல் அவளோட பாணியில் அதற்கு பேர் அக்காடா அப்படின்னு பேர். இந்த ஸ்தலத்தோட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, ராமச்சரித்த மனஸ் அப்படிங்கிறது பக்தர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் ஏற்றுண்டு ராமச்சரித்த மனஸ் படிக்கப்படுறது. ராமச்சரித்த மனஸ் என்ன அப்படின்னா ராமாயணம், அந்த கதை. இந்த கதை யார் எழுதுறதுன்னு பார்த்தோன்னா துளசிதாசர் எழுதினது. ஹனுமான் சாலிசா எழுதியிருக்கார் இல்லையா, அதே துளசிதாசன் தான் ராமச்சரித்த மனஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கார். இந்த நூல் படிக்கும் பொழுது முழு ராமாயணம் படித்த அந்த பலன் அப்படியே வரும் காரணத்தினால எல்லா பக்தர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். இது அகண்டமாக இந்த பாராயணம் நடந்து கொண்டே இருக்குது இந்த ஸ்தலத்தில். அதுதான் இந்த ஸ்தலத்தோட மகிமை விசேஷம். ஒரு முறை ஒரு பக்தர் சிவபெருமான தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வரார். இந்த சிவலிங்கத்தை பார்க்குறார். அவருக்கு அந்த சிவன் மேலே ரொம்பவும் பக்தி அதிகமாக காரணத்தினால இறைவன் அந்த பக்தியில் மகிழ்ந்து ஆசுதோஷி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, சிவபெருமான் ரொம்ப எளிமையிலேயே எல்லாருமே சந்தோஷப்படக்கூடியவர். அந்த உண்மையான பக்தி யாருக்கிட்டே அவருக்குன்னு தெரிஞ்சால் அது ரொம்பவே மெச்சக்கூடிய அந்த இறைவன் அவருடைய உண்மையான ரூபத்தை அவருக்கு காமிச்சாராம். அப்பொழுது அந்த ஒரு பக்தர் வந்தார் இல்லையா, அந்த பக்தருக்கு எந்த வேண்டுதலும் கிடையாது, இறைவன் மீது நிஷ்காமிய பக்தி வச்சிருந்தார். இவர் பேர் மனோகாமனா ஈஸ்வர் அப்படிங்கிறது பார்க்கணும், வேண்டிக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் பார்க்கணும். ஆனால் இந்த கோவில் உருவாகிறதுக்கு மூலக்காரணமாக இருந்த ஒரு பக்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னால், மனசில் எந்தவித ஆசையும் இல்லாமல் இறைவன் மீது பக்தி அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே இருந்த ஒரு சிங்கிள் மைண்டட் டிவோஷனில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர். அந்த பக்தருக்கு சிவபெருமான் தன்னுடைய அந்த சுயரூபத்தை காமிச்சு கொடுக்குறார். அந்த விஷ்ணுரூப தரிசனம் கிடைக்கும் காரணத்தினால் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஏற்படுறது. அதை கிடைச்ச காரணத்தினால் இதுவுமே வாழ்க்கையில் வேறு எதுவும் நமக்கு வேண்டாம்னு சொல்லி அவர் துறவரம் மேற்கொண்டு அவர் சந்நியாசம் வாங்கிட்டு ராமகிரி பாபா அப்படிங்கிற பெயர் அவருக்கு அமையப்படுறது. அப்படி தான் ஒரு குரு பரம்பரை உருவாருது. அதற்கப்புறமா பாபா பாலகிரி அப்படிங்கிற ஒரு மகாராஜ் வரார். அவரும் இந்த கோவிலுக்கு நிறைய பணிகள் செய்து சமாதிக்கிறார். அதுக்கப்புறமா திரிகுணானந்தகிரி அப்படிங்கிற ஒரு மகாராஜ் வரார். அதுக்கப்புறமா பஜ்ரங்கிரி மகாராஜ் அவர் வரார். அவர் தான் இந்த கோவில் நல்லபடியாக வரத்துக்கு காரணமாக சந்தோஷி மாதாக்கு, தத்தாத்திரருக்கு, மகாகாலேஸ்வரருக்கு எல்லாம் இந்த சந்நிதி எல்லாம் அமைப்பட்டதுக்கு காரணம் இந்த மகான் தான். அது மட்டும் இல்லாமல் சதச்சண்டி யாகம், ருத்ர மகாயாகம், விஷ்ணு மகாயாகம் எல்லாம் இவர் தான் பண்ணியிருக்கார். இந்த பஜ்ரங்கிரி மகாராஜுக்கு அப்புறமா கேசவகிரி மகாராஜ் அப்படின்னு வரார். அது கேசவகிரி மகாராஜ் கிட்டத்தட்ட 15 வருட காலம் மௌன விரதத்திலேயே இருந்து அதை ஒரு முறை இந்த மகான்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் முன்னாலேயும் 5 முறை பஞ்சாட்சரத்தை நல்லா உறக்கமாக உச்சரித்து அந்த மௌன விரதத்தை கலைத்தாராம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான சிவாலயம். இந்த சிவாலயத்தை சுற்றி வரும்போது நமக்கு கால பைரவ மூர்த்தி நல்லபடியாக காட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சங்கட் மோச்சன் ஹனுமான் அப்படிங்கிற பெயருடன் விளங்கப்படுறார். நிறைய ஊரில் இருந்தெல்லாம் இந்த சிவாலயத்தை தரிசனம் பண்ண வரா. இப்போது இந்த சிவபெருமானுக்கு ஒரு அற்புதமாக ஆரத்தி சாயங்கால வேளையில் நடக்கிறது. அந்த சாயங்கால ஆரத்தியை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன வேணுண்டாலும் நிச்சயமாகவே நமக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கை, ஐதீகம். இப்பொழுது இந்த காணொலியோட முடிவு பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த அற்புதமான அந்த ஆரத்தி தரிசனம் நமக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த சிவலிங்கத்து மேலே ஒரு வெள்ளி கவசம் போட்டு அந்த சிவலிங்கம் மேலே சாற்றப்பட்டு இந்த சிவலிங்கத்துக்கு வழிபாடெல்லாம் நடந்து கொண்டு வருது.
தத்தாத்திரேயரோட சன்னதி இருக்குது. நம்ம சொன்ன அந்த மகான்கள் எல்லாம் இருக்கா இல்லையா, அவர்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல தான் சன்னதி இருக்குது. இந்த இடத்தை சுற்றி தான் சமாதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் புனிதமான கோதாவரி நதி ஓடிக்கொண்டிருக்கு. ரொம்பவும் விசேஷமான க்ஷேத்திரம் இந்த லக்னோவில் இருக்கக்கூடிய இந்த சிவாலயம். இந்த சிவாலயத்தில் வந்து சிவராத்திரிக்கு வில்லுபத்திரத்தை எடுத்து கங்கா ஜலத்தால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷமாக கருதப்படுறது. சிவபெருமானை தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் அரிதான பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்காது. லக்னோ அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு சிவபெருமானை தரிசனம் பண்ண பாக்கியம் நமக்கு கிடைத்தது அப்படின்னா அது நமக்கு கிடைத்த லக் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சிவபெருமானை நோக்கி தவம் செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வாஞ்சைகளும் நிறைவேறணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இந்த ஆரத்தியை தாங்கள் எல்லாரும் வாருங்கள் தரிசிக்கலாம். இப்பொழுது பாருங்கள், இந்த சிவாலயத்தில் இந்த ஆரத்தி இந்த வைபவம் தொடங்கிவிட்டது. அடுத்த 6 நிமிடங்கள் இந்த அற்புதமான வைபவத்தை எல்லாரும் பொறுமையாக தரிசித்து சிவன் அருளுக்கு கண்டிப்பாக பாத்திரமாக வேண்டும். ஓம் நம சிவாய.
இன்றைக்கி நம்ம